உலகத்துல பல கோடி உயிர்கள்ல நாம மட்டும் எப்படி மேம்பட்ட உயிர் அப்படின்னு பார்த்தா, மனிதன் மட்டும்தான் வந்து இந்த ஒரு உறவு கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளும் ஒரு விலங்கினமா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மந்தை கலாச்சாரம் வந்தது. ஒரு மந்தைகளாக மூவ் ஆக ஆரம்பிச்சோம். மந்தைகளாக தெரிந்தவங்க வந்து ஒரு ஒரு பக்கமா ஒரு குடியேற ஆரம்பிச்சோம். அந்த குடியேறத்துல ஆரம்பிச்சு அப்படியே வளர்ந்து வளர்ந்து வரோம். அப்படி வந்து வளர்ந்து வரக்கூடிய சூழல்ல நாம வந்து உறவுகளை பின்னைய அந்த அண்ணன் தங்கை, அக்கா தங்கை, கணவன் மனைவி, ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கட்டமைத்து ஒரு சமூகமா வந்ததுல என்ன நடந்தது அப்படின்னா, நம்முடைய வாழ்வியல் மிகச் செம்மையாச்சு. அந்த வாழ்வியல் செம்மையாகிறதுல புரிந்து கொள்ற விதம், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற புரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள், அன்பு ஒரு சகோதரனுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயம், தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள விஷயங்கள், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அவனுடைய மனதை வந்து அன்றாடம் செம்மைப்படுத்தி கொண்டே வந்துச்சு. நம்ம சித்த மருத்துவத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். அந்த வாசிங்கிறது மூச்சு காத்து, அந்த மூச்சு பயிற்சிகள் கூட நமக்கு அவசியம் இல்லை மனம் செம்மையாக இருந்தா. அந்த அளவுக்கு மனதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமா சொல்லியிருக்காங்க. அந்த மனம் வந்து ஒரு அஜிடேட் ஆகாம இருக்கணும்னு வைங்களேன், ஒரு பரபரப்பு ஆகக்கூடாது. எப்போ ஒரு இயல்பு நிலையிலையும் ஒரு மகிழ்ந்து, ஒரு குலாவி, ஒரு ஆடு, ஒரு மனதுல வந்து அந்த சஞ்சலங்கள் வந்து ஒரு ரொம்ப பீக்குக்குள்ள போய் கீழே இறங்கி பீக்கு போய் அப்படி போகாம ஒரு இயல்பு நிலையில ஒரு அலை போல, ஒரு கடல் அலை போல இயல்பா வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து உறவுகளினுடைய பலம் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒரு நண்பன்கிட்ட நம்ம பேசும்போது இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அதுவும் பள்ளி நண்பன், நம்முடைய கல்லூரி நண்பர்கிட்ட நம்ம பேசும்போது இயல்பா ஏன் அந்த ஒரு மகிழ்ச்சி வருதுன்னா, அந்த காலத்துக்குள்ள நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். நம்ம வந்து ஒரு 15 வயசுல நம்ம என்னெல்லாம் விளையாண்டு பேசிட்டு இருந்தோமோ அந்த வயதுக்குள்ள நம்ம போவோம். அந்த வயதுக்குள்ள நம்மளை கொண்டு போறதுக்கு வேற எந்த புஸ்தகமோ எந்த படிப்பும் வராது. ஆனால் ஒரு நண்பன் கொண்டு வந்துருவான். அந்த நண்பன் அந்த அவனோடு பேசக்கூடிய அந்த உரையாடல்ல அந்த காலம் நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரிதான் ஒரு உறவுகளையும், ஒரு சகோதரனா இருக்கும் போதும், ஒரு தாயா இருந்தாலும் சரி, ஒரு மனைவியா இருக்கும் போதும் அவர்களோடு நடக்கக்கூடிய உரையாடல்கள், அவங்களோடு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து நம்மளை வந்து ஒரு 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 கடின காலத்துல ஒரு இணக்கத்தை கொடுப்பதற்கான ஒரு பல்வேறு விஷயங்களை கொடுக்குது. அறிவியல் பூர்வமா எடுத்தாலே இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க சார். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ங்கிறது வந்து ஒரு பிரச்சனை வரும்போது ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன். இந்த ஹார்மோன்கள் வந்து சில நல்லதையும் பண்ணும், சில கடுமையான தீங்குகளையும் உருவாக்கிடும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அடிக்கடி ரிலீஸ் ஆகக்கூடாது. பல நேரங்கள்ல வந்து அவசியம் இல்லாமல் ஆகக்கூடாது. நம்ம வந்து ஒரு சாலையை கடக்குறோம், ராத்திரியில ஒரு 11 மணிக்கு நம்ம போறோம், அங்க ஓரத்துல ஒரு தெருநாய் நிக்குது. அந்த தெருநாய் உருன்னு பாத்துட்டு இருக்குன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், இது எங்க நம்மளை குதறிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு ஏதோ ஒரு தைரியத்தை வச்சுட்டு நடந்து போகும்போது திக்கு திக்கு திக்குன்னு அடிக்கும், மனசெல்லாம் திக்கு திக்குன்னு அடிக்கும். ஆனா நம்ம அந்த நாயை கடந்து போக நாய் பார்த்துட்டு இவன்ட்ட எல்லாம் ஒண்ணும் இல்லை, இவன்ட்ட ஒரு சத்து இருக்கு, இவனை போய் பண்ணின்னு அது பேசாம திரும்பிக்குச்சுன்னு வைங்க. நம்ம அதை கடந்து அப்படியே போகும்போது போய் வீட்டுக்குள்ள போன உடனே அந்த திக்கு திக்குன்னு அடிக்கிற அந்த பதட்டம், பரபரப்பு எல்லாம் அடுத்த ஒரு 3 நிமிஷத்துல குறைஞ்சிரும், நார்மல் ஆயிரும். அந்த தெருநாயை பார்த்தவுடன் துவங்குற அந்த பதட்ட அஜிடேட்டட் மனம் அதை கடக்கிற வரைக்கும் தீவிரமாகி அது கடந்த உடனே சரியா போயிடும். இது என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு தெருநாயை பார்த்து நடந்தா பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நாய் வந்து எல்லா இடத்துலையும் துரத்திக்கிட்டே இருக்கு. ஆபீஸ்ல, வீட்டுல, வெளியில, எங்க போனாலும் இதே மாதிரியான ஒரு பதட்டமான பரபரப்பான ஒரு மனதை வந்து நம்ம ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டே இருக்கிறதுனுடைய விளைவும் பிரச்சனைகளை வந்து அதிகரிச்சுட்டே போறதுக்கான முக்கியமான காரணம். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போகாமல் இருப்பதற்கு உறவுகள் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்போ நம்ம மனிதன் வந்து அந்த உறவுகளை பேணுவதற்கும் தன் சக மக்களை அரவணைத்துக் கொள்வதற்குமான ஆற்றலையும் நம்ம இதுல எடுத்து செல்லணும். அதுதான் நம் மனதை மிக செம்மையாக வைத்திருக்கிறதுக்கான ஒரு எந்த ஒரு துயர் காலத்திலையும், எங்க ஒரு இக்கட்டான காலத்திலையும் அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரவணைப்பு, ஒரு காதல் கொடுக்கக்கூடிய ஒரு அரவணைப்பு, ஒரு நட்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம் கொடுக்கக்கூடிய ஒரு அரவணைப்பு வேறு எதுவுமே கொடுக்காது. அந்த மாதிரியான உளவியல் ரீதியான ஒரு நாங்க சொல்லுவோம் மென்டல் குஷனிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அந்த மென்டல் குஷனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் நோய் எதிர்ப்பாற்றலையும் மிகச்சிறப்பாக வைத்திருக்கும், வாழ்வியலை மிகச்சிறப்பாக வைத்திருக்கும், எதையும் எதிர்கொள்ள முடியும் என்கிற ஆற்றலையும் வைத்திருக்கும்.